நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருவே சரணம். அதாவது படிக்கிற பையன் ஒரு ஆசிரியனிடத்தில், ஆச்சாரியன் என்று சொல்லக்கூடிய குருவிடத்தில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் படிப்பு வரும். சிவபோக சாரத்தில் நாம் பார்த்துட்டு வரோம். குருஞான சம்பந்தர் உனக்கு ஒரு ஆச்சாரியன் ஆவதற்கு, அதாவது நீ ஒரு குருவாக இருந்து நீ ஒரு ஆச்சாரியனாக இருப்பதற்குண்டான பக்குவம் வந்துவிட்டது என்று சொன்னபோது, ஆசிரியரை விட்டு பிரியவும் மனசில்லை. அப்போ குருஞான சம்பந்தர் சொல்லக்கூடிய வாக்கு என்னன்னா, கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தன்னிச்சை கண்டதுண்டோ, எனக்கும் உடற்கும் எண்ணிச்சையோ, இலங்காபுரத்தை ஈசா என்னை காற்றருள்னு சொல்றார். எங்காவது வண்டி இவ்வளவுதான் சுமப்பேன், இன்னதுதான் சுமப்பேன், நான் மாங்காய் மட்டும்தான் பாறை ஏற்றிட்டு போவேன், நான் கத்திரிக்காய் மட்டும்தான் பாறை கொண்டு போவேன், வண்டிக்கு ஒரு இச்சை உண்டோ, அதுபோல் சுமக்கிற எருதுக்கு நான் தக்காளி மூட்டை மட்டும்தான் ஏற்றிட்டு போவேன் அப்படிங்கிற தன்னிச்சை உண்டோ? குருநாதா, எனக்கு என்ன தெரியும், இவ்வளவு சுமப்பேன், இவ்வளவு பண்ணுவேன், இவ்வளவு எனக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்னோட இருந்து செய்வனெல்லாம் நீ அல்லவா, எனக்கு எல்லாமே வழிகாட்டியாக இருப்பது நீதானே, என்னை தனியாக பிரிச்சுட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு குரு பக்தி, சரணாகதி, குரு மீது உள்ள நம்பிக்கை, குரு மீது இருக்கிற சரணாகதி அப்படிங்கிறது தான் குரு சொல்றதுக்கு மறுவார்த்தை இல்லாமல் செய்யக்கூடிய செயல்பாடு தான். என் ஆசிரியன் சொல்லிவிட்டார், நான் அதை செய்யணும், அது நல்லது கெட்டது, அது எதுவுமே குரு மேலுள்ள பக்தி. இன்னைக்கு அதுக்கு குரு இல்லாமல் இருக்கிறாங்க, அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு குரு ஏன் நிலை இல்லாமல் இருக்காங்கன்னா, நம்முடைய பாடத்திட்டம், நம்முடைய கல்வி முறையெல்லாம் கெட்டு போச்சு. சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு இந்த இவனோட பேச்சு. அதாவது குருகுல கல்வி இருந்த தன்மை வேற. கல்வியே இன்னைக்கு இருக்கிற கல்வியை மாற்றணும். ஒழுக்கம், அன்பு, கருணை, ஈவு, இரக்கம், தன்மை, இது எதையுமே இந்த கல்வி சொல்லித்தரதில்லை. இந்த கல்வி நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்குள்ள வரணும். உண்மை ஞானத்தையும் பொருளாதாரத்தையும் சம்பாதிக்கணும். உண்மை ஞானம், உண்மை அறிவு, அன்பை போதிக்கிற கல்வியா இருக்கணும். அது இல்லை இன்னைக்கு. அப்படிப்பட்ட கல்வி வரணும். ஒரு ஆச்சாரியனிடத்தில் மாணவன் இப்படித்தான் இருக்கணும். அதைத்தான் இந்த சிவபோகசாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இது வாழ்க்கையை மட்டுமல்ல, இந்த சமூகத்தையே மேம்படுத்தும் என்பது உறுதி. புரியுதுங்களா?